இரத்த சாட்சியை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லித்தரேன். நாம் கிறிஸ்துவுக்காக சின்ன ஒரு பிரச்சனை வந்தோன்னா சபை வேண்டான்னு ஓடிடுறோம், போராட்டம் வந்தோன்னா ஓடிடுறோம். ரோமாபுரியில் லியோன் பட்டணம் என்று சொல்லுகிற ஒரு பட்டணம் இருந்துச்சு. ஒரு நடுத்தர வீட்டில் பிளாண்டினான்னு சொல்லிட்டு ஒரு சிறிய பெண்ணு, சிறு பிள்ளை அடிமையாட்டு அங்கே கொண்டு போகப்பட்டாள். அந்த வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த வீட்டில் உள்ள எஜமானி, அந்த எஜமானி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள். ரோமர்களுடைய ஆட்சி நேரம், அந்த இடங்களில் கிறிஸ்தவர்கள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த சூழ்நிலை. யாராவது இயேசுவை அறிந்திருந்தார்களே ஆனால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள், சித்திரவதை செய்வார்கள், பாடுபடுத்துவார்கள். எவ்வளவு தூரத்திற்கு நெருக்கத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நெருக்கத்தை கொடுப்பார்கள். இயேசுவை மறுதலிக்க செய்ய என்ன செய்ய வேணும்னாலும் அவங்க செய்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிளாண்டினா என்று சொல்லப்படுகிற இந்த சிறு பிள்ளை அந்த எஜமானி இடத்துல இருந்து ஆண்டவரை அறிந்து கொண்டாள். ஆண்டவரை அறிந்து கொண்டு ரகசியமாக எஜமானியும் இந்த வேலைக்கார பிள்ளையும் வீட்டிலே ஜெபிக்கிறதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். இந்த நாட்டில் இருக்கிற சிப்பாய்கள் ஒவ்வொரு கிராமமாட்டு போய் யாராவது ஜெபிக்கிறார்களா, அந்தரங்கமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களா என்று சொல்லி அவர்களை பிடித்து கொண்டு வந்து அவர்களை சித்திரவதை செய்து கொலை செய்வார்கள். ஒரு முறை அந்த கிராமத்துக்கு நேராக கடந்து போகும்போது, அந்த லியோன் என்று சொல்லப்படுகிற பட்டணத்துக்கு நேராக கடந்து போகும்போது இந்த வீட்டிற்குள்ளாக டக்குன்னு நுழைஞ்சிட்டாங்க. அந்த நேரம் இந்த எஜமானியும் இந்த பிள்ளையும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு பேரையும் பிடித்து தரன்னு வெளியில இழுத்து கொண்டு வந்து சித்திரவாதை மேல சித்திரவாதை செய்து அடிக்கு மேல அடி கொடுத்து, இயேசுவை நீ மறுதலித்தால் உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொல்லி அந்த இடத்திலே சொன்னார்கள். இந்த இரண்டு நபரோடு கூட அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. அநேகரை பிடித்து ரோட்ல தரன்னு இழுத்து அடித்து சித்திரவதை பண்ணி, இயேசுவை மறுதலிங்க, இப்பொழுதே உங்களை விடுகிறோம் என்று சொல்லி அநேகர் மறுதலிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த எஜமானி ஆண்டவரை மறுதலிக்கல. குறிப்பிட்ட தூரம் போவதற்கு முன்பதாக இந்த எஜமானி பட்ட அடியினால, காயத்தினால அந்த இடத்திலே விழுந்து மரித்து போய்விட்டாள். மரித்ததை பார்த்த உடனே அவங்க எல்லாம் நினைச்சாங்க, சிப்பாய்கள் எல்லாம் நினைச்சாங்க, இந்த சிறு பெண் தன்னுடைய எஜமானி மரித்து போனதை பார்த்து உடனே மறுதலித்திருவாள் என்று சொல்லி. ஆனால் இந்த சிறு பெண் மறுதலிக்கவே இல்லை. கோபப்பட்டு, இந்த சிறு பெண்ணுக்கு இவ்வளவு தைரியமா என்று சொல்லி கோபப்பட்டு கையில 2 துளை போட்டு கொக்கி போட்டு பாருங்க ரோட்ல இழுத்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. சரீரம் முழுவதும் தாரைய கிழிக்கப்பட்ட இந்த சிறு பெண் ஆண்டவரை மறுதலிக்கவே இல்லை. இந்த சிறு பிள்ளையை கொண்டு பாருங்க சிறையில கொண்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள். சிறையில போட்டு சித்திரவாதை, எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் அடித்து சித்திரவாதை. வெளியில கொண்டு வருவாங்க, அடித்து ஆண்டவரை மறுதலிக்க சொல்லுவாங்க. இந்த பிள்ளை மறுதலிக்காது, உடனே கொண்டு சிறையில் அடைப்பாங்க. இப்படி நடந்து கொண்டே இருந்தது. அதற்கு பின்பதாக பாருங்க, ஒரு சேர், நெருப்பினால் சரியாய் சூடேற்றப்பட்ட ஒரு சேர்ல இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நபர்களை வைத்து வேதனைப்படுத்துவார்கள். இரும்பு சேர்ல பாருங்க, அடியில சூடேற்றப்பட்ட நிலைமையில அந்த சேர்ல கொண்டு உட்கார வைப்பாங்க. ஒவ்வொரு நபரையா, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையா போட்டு துக்கப்படுத்திட்டு இருக்காங்க, வேதனைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைய ஒரு சிலுவையில கட்டி வச்சுக்கிட்டு, ஒரு மரத்துல கட்டி வச்சுக்கிட்டு, சிலுவை மரத்துல கட்டி வச்சுட்டு அந்த காரியத்தை, அந்த சம்பவத்தை பார்க்கும்படியாட்டு இந்த பிள்ளை இடத்துல சொல்றாங்க. இந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நீ ஆண்டவரை மறுதலிக்கலன்னு சொன்னா உன்னையும் இதே போலத்தான் செய்வோம் என்று சொல்லி இந்த பிளாண்டினா மறுதலிக்கல, கொண்டு அதே சேர்ல உட்கார வச்சு சரீரத்தை வியாவ வைக்கிறாங்க.
ஆண்டவரை மறுதலிக்கல, மீண்டுமாய் அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்து எவ்வளவு தூரம் சித்திரவதை பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடிக்கும் போதும் ஆமென், இந்த பிள்ளை வந்து பாருங்க, அடிபட்டு இருக்கிறவங்களை பார்த்து மறுதலிக்காதுங்க. இந்த பூமியில ஒரு வாழ்க்கை தான் உண்டு, எல்லாரும் மரிக்க வேண்டியதான். அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக வாழுவோம். நாம மரித்தால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவோம். நாம மரித்தால் இயேசு நமக்காக மத்தியவான்ல நிற்கிறாரு, யாரும் மறுதலிக்காதுங்க அப்படின்னு சொல்லி சத்தமாய் சொல்லி இருக்கிறது. கோபப்பட்டு ஒரு வலையை எடுத்து இந்த பிள்ளைய சுத்தி பாருங்க, பல மாதங்களாய் பசியோடு கிடந்த ஒரு காண்டாமிருகத்துக்கு முன்னாடி தூக்கி வீசினார்கள். அந்த காண்டாமிருகம் ஒரு பசி வெறியோடு ஓடி வந்து அந்த காண்டாமிருகத்தின் கொம்பை வைத்து ஒரு குத்து, கிழிக்கப்பட்ட நிலைமைகளே, சரீரம் கிழிக்கப்பட்ட நிலைமைகளே தூக்கி எறியப்பட்டு இந்த பிள்ளை அந்த இடத்துல இரத்த சாட்சியாய் மரிக்கிறது. இந்த பிள்ளையுடைய சரீரத்தை கொண்டு தெருவில் கொண்டு வச்சுக்கிட்டு இயேசுவை மறுதலிக்காத ஒவ்வொரு நபருடைய நிலைமை இப்படித்தான் வரும் என்று சொல்லி பல நாட்களாய் அந்த சரீரத்தை அப்படியே வைத்திருந்தார்கள் காட்சியாய். அதற்கு பின்பதாக அந்த சரீரத்தை கொண்டு எரித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், சின்ன ஒரு காரியத்துக்காக இயேசுவை விட்டு மாறி போயிடுறோம். அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறான், நான் கர்ப்பவேதனை அடைந்தாக்கும், முதலாவது கர்ப்பவேதனை அடைந்தாக்கும் இயேசுவை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கும் போது எத்தனை பாடுகள் தெரியுமா, எத்தனை நிந்தை தெரியுமா, எத்தனை அவமானம் தெரியுமா, எத்தனை நேர் காரி உமிழ்ந்திருக்கிறார்கள், எத்தனை முறை கல்லால் அடிக்கப்பட்டிருக்கிறேன். இத்தனை பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை அடைந்து தான் உங்களை நான் முதலாவது பெற்றிருக்கிறேன்.